Hi, this is Sriram from Srishan Motors. இப்போ நம்மளுக்கு சர்வீஸ் வந்திருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800. ஸோ இது கஸ்டமர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து கியர் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு, தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு, ப்ராப்பராக வந்து என்கேஜ் ஆகல அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஜஸ்ட் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது வந்து இது ஸ்மால் ஒரு புஷ் மட்டும் தான் கட் ஆயிருச்சு, ஒரு ரொம்ப ஸ்மாலாக புஷ் தான். இது நம்ம ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ கொடுத்துடலாம். இது மேட்டர் ஆஃப் 200-300 ருபீஸ்ல வந்து 200-300 ருபீஸ்ல இதை ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட முடியும். இதுக்காக நம்ம டயக்னாஸ்டிக் பண்ணி அன்வான்டா வந்து கேபிள்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பர் டயக்னாஸ் பண்ணோம்னா மாருதி வெஹிக்கிள்ஸ்ல இது காமனாகவே வந்து இந்த ஸ்மால் புஷஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அது மட்டும் செக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் பண்ணியாச்சு. மேட்டர் ஆஃப் மேபி ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடணும். மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் இதுல வந்து ஒரு ஏசி இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா செக் பண்ணும்போது வந்து கம்ப்ரஸர் வந்து சீஸ் ஆயிருக்கு அண்ட் அந்த கம்ப்ளீட் யூனிட் எல்லாமே வந்து டேமேஜஸ் இருந்தது. ஸோ அதனால கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் காயில் கம்ப்ளீட்டா எல்லாமே சேஞ்ச் ஆஃப் பண்றோம். எல்லாமே ஓஇ ப்ராடக்ட் தான், நீங்க பார்க்க முடியும். எல்லாமே கம்பெனில ஆர்டர் கொடுத்து ப்ராப்பரா வர வச்சு எல்லாமே பார்ட் நம்பர் எல்லாமே மேட்ச் பண்ணி ஓஇ ப்ராடக்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆஃப் பண்றோம். ஒர்க் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிமூவிங் 1 day, ரீஃபிட்டிங் 1 day தான். பட் இன்டர்மீடியேட்ல சம்டைம்ஸ் இந்த கம்ப்ரஸர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வரதுல ஒரு டிலே இருக்கும். ஸோ அது மட்டும் தான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி மேபி ஒரு 2 or 3 days டிலேல ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ஃபினிஷ் பண்ணி தர முடியும். க்ரூஸ் இது வந்து இஷ்யூ பார்த்தீங்கன்னா நாசல் தான் இஷ்யூ ஆயிருக்கு, கொஞ்சம் பிளாக் ஸ்மோக் அடிக்குது. ஸோ அதனால நாசல் சர்வீஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டயக்னோஸ்டிக்ல வந்து நாசல் சர்வீஸ் பண்ணிட்டு மற்ற பிரைமரி செக்அப் எல்லாமே பண்ணிட்டு டர்போ சைட்ஸ்லாம் எதுவும் லீக் இல்லையா எல்லாமே செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிரைவ் எடுத்தோம்னா அந்த ப்ரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஹோண்டா பிரியோ இது வந்து கம்ப்ளீட் சஸ்பென்ஷன் இஷ்யூஸ் அது எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் அப்ரூவலுக்காக வெயிட்டிங். அண்ட் இதுல மேஜர் இஷ்யூ பாத்தீங்கன்னா வந்து லைன்ஸ், வயரிங் லைன்ஸ் இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது ஸ்விஃப்ட் டிசைர் இது வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ அப்போ டயக்னோஸ் பண்ணும்போது ஃபேன் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஃபேன் வந்து கம்பெனில ஆர்டர் போட்டு ஃபேன் மட்டும் ரீப்ளேஸ் பண்றோம். அப்புறம் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் நமக்கு செக் பண்ணோம். ஆயில் ஃபில்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆஃப் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே சேஞ்ச் ஆஃப் பண்றோம். ஸோ அதுக்காக தான் அது மேட்டர் ஆஃப் இது ஒரு டீ போர்ட் வெஹிக்கிள். ஸோ டயக்னோஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 2 or 3 hours ஓஇ ப்ராடக்ட்ஸ் வர வச்சு சேஞ்ச் ஆஃப் பண்ணி நம்ம டெலிவரி கொடுத்துட முடியும். தேங்க்யூ.